என் கணவன் என் தோழன் ஒரு அருமையான கதை. பழைய மாணவர்கள் தினத்தை ஆர்ப்பாட்டத்துடன் அனுபவித்துக் கொண்டிருந்தவர்களிடையே திடீரென ஒரு அமைதி. அந்த விசாலமான அறையின் வாசலில் நின்ற உருவத்தின் வசீகரமும் கம்பீரமும் அவர்கள் அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்திருந்தது. மெல்ல அமைதியை கிழித்து கொண்டு ஒரு குரல் ஒலித்தது. இது யாருன்னு தெரியலையா? எண்ணெய் வச்சு சப்புன்னு வாரின முடியோட நீல மூக்கோட இருந்த நம்முடைய கல்லூரி விடுதி வாட்ச்மேன் தான். அட ஆமா, இவன் இல்ல, இவர் எதுக்கு இங்க வந்திருக்கிறாரு என்று ஒருவன் கேட்டான். அப்பொழுது அங்கு வந்த மற்றொருவன், உங்களுக்கு தெரியாதா, படித்துக்கொண்டே வேலை பார்த்து இப்ப IPS ஆபீசரா இருக்காரு. இவர் பாடப்பிரிவும் நேரமும் வேறங்கிறதால உங்களுக்கு தெரியல. இவர் பல விருதுகளை வாங்கியிருக்கிறாரு. அவனின் தோற்றம் அதிக அழகில்லை எனினும் இயற்கையின் படைப்பில் அவனும் அழகுதான். ஆனால் அதை கவனிக்க அவனுக்கு நேரமில்லை என்பதுதான் உண்மை. தன் தேவைகளை கவனிக்கவே நேரம் சரியாக இருந்ததால் அவனும் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. நாட்டில் பாதி மக்கள் இந்நிலையில்தான் இருக்கின்றனர். காலமும் நம் நிலையும் சரியாக இருக்கும் பொழுதுதான் நாம் புறத்தோற்றத்துக்கு முக்கியம் கொடுப்போம். அவனும் அப்படித்தான். இவர்கள் பேசிக் கொண்டிருந்ததை கேட்ட அவர் மனைவிக்கு அதிர்ச்சியாக இருந்தது. தன் கணவர் இவ்வளவு கஷ்டங்களையே அனுபவித்திருக்கிறார் என்று இப்பொழுதுதான் அறிகிறாள். ஒவ்வொருவரும் தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். தன் கணவனின் முறை வந்தபொழுது முகத்தை எப்பொழுதும் போல் வைத்துக்கொண்டு கவனித்தாள். அவள் அறியவில்லை அவள் கணவன் அவளின் முகமாற்றத்தை கவனித்து விட்டான் என்று. அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நான் இன்றைக்கு உங்கள் மத்தியில் இருப்பதற்கு முக்கிய காரணம் என்னோட ஆசிரம தலைவரும் மற்றும் என்னோட உயிர் நண்பர்களும் தான். ஒருவனுக்கு உறவுகள் இல்லாவிட்டாலும் நல்ல நண்பர்கள் அமைந்தால் அவர்கள் வாழ்வு சிறப்பாக இருக்கும் என்பதற்கு நானோர் உதாரணம். படிப்பதற்கு ஒருவருடைய உதவி இருந்தால் மட்டும் ஒருத்தரால முன்னேற முடியாது. அந்த மாணவனுக்கு படிப்பதற்கேற்ற சூழ்நிலையும் சரியா இருந்தால் மட்டுமே அவனால் முன்னேற முடியும். அந்த சூழ்நிலையை உருவாக்கி தந்த ஐயாவுக்கும் ஆசிரியர்களுக்கும் என்னோட இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். என் நண்பர்களுக்கு நன்றி சொன்னேன் என்றால் இப்பவே என்னை அடிக்க வந்துடுவாங்க. கூட்டத்திலிருந்து பலத்த கரவொலிகள் கேட்டது. இப்ப நான் உங்ககிட்ட சில விஷயங்களை பகிர்ந்துக்க விரும்புகிறேன். நாம ஒருத்தருக்கு செய்யும் உதவி அவரோட சேர்த்து அவரை சுற்றியுள்ள அனைவருக்கும் பயன்படணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தயங்காம அவங்களுக்கு கல்வி செல்வத்தை வழங்குங்க. உங்களால ஒரு மாணவன் படிக்க வைக்க முடியாம போனா கூட பரவாயில்லை. உங்ககிட்ட வயதானவர் வந்து தகவல் கேட்டா சிடுசிடுக்காம பொறுமையா சொல்லி கொடுங்க. பாட புத்தகங்களை படிப்பது மட்டும் கல்வி இல்லை. மற்றவர்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற நாம் வழிகளை காட்டுவதும் கல்விதான். நிறைவா உங்களிடம் சொல்ல விரும்புவது, அனைவருக்கும் உங்களால் முடிந்த வரையில் உதவுங்கள். நாம் மட்டும் நன்றாக வாழ்வது என்பது வாழ்வா? நம்மோடு அனைவரையும் இணைத்து நன்றாக வாழ்வது என்பது வாழ்வா? எது வாழ்க்கை என்று சிந்திப்பீர். அனைவருக்கும் நன்றி என்று உரைத்து விடைபெற்றான் இளம்பருதி. அமைதியாய் உடன் வரும் மனைவியை பார்த்து, மதி, நாம் அந்த பூங்காவில் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசலாமா என்று கேட்டான். அவளும் சரி என்று தலையசைத்தாள். அங்கு விளையாடி கொண்டிருந்த பிள்ளைகளையே சிறிது நேரம் பார்த்து கொண்டிருந்தனர். பருதி, மதி, உங்கள்கிட்ட ஏதும் சொல்லவே இல்லைன்னு கோபமா இருக்கியா என்று கேட்டான். நிறைமதி, கோபம் ஏதும் இல்லைங்க, வருத்தம்தான். அது கூட நீங்க சொல்லல என்பதற்காக இல்ல, இவ்வளவு துன்பம் அனுபவித்து இருக்கீங்களே அதுக்காகத்தான் என்றாள். பருதி அவளை பார்த்து மென்மையாக, உன்னை விட இல்லை என்றான். மதி அமைதியாக அவனின் தோளில் சாய்ந்து கொண்டாள். இருவரும் தங்கள் பழைய நினைவுக்கு சென்றனர். வாழ்க்கையில் இணைந்து செல்பவர்கள் தங்களுடைய முதல் சந்திப்பை என்றும் நினைவில் கொள்வர். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையில் இருக்கும். பருதி மற்றும் மதியின் சந்திப்பு மற்றவர்களை விட மாறுபட்டது. பருதி சில தகவலுக்காக தமிழ்நாட்டை விட்டு வடமாநிலம் செல்லும் நிலை ஏற்பட்டது. தன் வேலையை முடித்து கொண்டு வரும்பொழுது தன் நண்பன் ஒருவனை காணச் சென்றான். அப்பொழுது திடீரென்று ஒரு பெண் தன் பக்கத்தில் அமர்ந்ததும் சற்று திடுக்கிட்டான். ஏனென்றால் அவ்விரவு நேரத்தில் பல இருக்கைகள் காலியாக இருந்தன. சற்றே அதிருப்தியுடன் அவளை பார்க்க அவள் பல வண்ணங்கள் கொண்ட புடவை அணிந்து முகத்தை சேலையால் மறைத்திருந்தாள். இவன் மனதில் எங்கேனும் விழாவிற்கு சென்றிருக்க வேண்டும். ஆனால் இந்த நேரத்தில் தனியாக ரொம்பவும் தைரியமானவளா இருக்கணும் என்று நினைத்து கொண்டான்.
அப்பொன்னோ இவனை பார்க்காமல் தலை குனிந்து மேலும் சற்று நெருங்கி அமர்ந்தால் பரிதிக்கு எரிச்சலும் சற்றும் கோபம் கூட வந்தது. அவன் பெண்களை மதிப்பவன் தான், சில தோழியரும் இருக்கின்றனர். ஆனால் இப்பெண்ணின் செயல் அவனுக்கு கோபத்தை உண்டு பண்ணியது. மீண்டும் அப்பெண்ணை பார்க்க அவள் யாருக்கோ பயந்து அவன் அருகில் நெருங்கியது போல் தோன்றியது. திடீரென்று 2 பேர் ஏற அந்த பெண்ணின் உடல் நடுங்குவதை கவனித்தவன் சற்றென்று நெருங்கி அவளை தன் தோளில் சாய்த்து கொண்டான். அவள் ஒரு தந்தையின் பாதுகாப்பான அரவணைப்பு இப்படித்தான் இருக்குமோ என்று நினைக்கலானாள். அவர்கள் சென்ற பின் மீண்டும் பழைய நிலையில் அமர்ந்தனர். சிறிது நேரத்தில் அவன் இறங்கும் இடம் வர அப்பெண்ணை எழுந்திருக்க சொல்லி அவளுடனே இறங்கினான். சிறிது தூரம் சென்றவுடன் திரும்பி பார்த்து முகத்தை சுளித்தான். அதை பார்த்தவளின் முகம் துயரத்தை பூசியது. அழகிய முகம் கொண்டவள்தான், ஆனால் பொருந்தாத பூசிகளை பூசி சற்று விகாரமாக தெரிந்தால். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் 14 வயதில் 20 வயதிற்கேற்ப ஒப்பனை கொண்டால் எப்படி இருக்குமோ அப்படி. அவளை பற்றி இந்தியில் விசாரிக்க ஆரம்பித்தான். தான் காவல்துறையை சேர்ந்தவன் என்றும் அதனால் தயங்காமல் அவளுடைய பிரச்சனையை கூறுமாறு கூறினான். அவன் காவல்துறையை சார்ந்தவன் என்றதும் அவள் முகம் பயத்தில் வெளிரியது. அதை கண்டுகொண்ட பரிதி அவளிடம் பயப்படாது, உன்னுடைய பிரச்சனை சொல், உனக்கு என்னால் முடிந்த உதவியை செய்கிறேன் என்றான். இப்போது அவன் முகத்தில் சிறிது கனிவு வந்திருக்கவே அவள் தான் ஒரு அனாதை என்றும் அவள் தாய் சிறிது காலத்திற்கு முன்னால் இறந்து விட்டதாகவும் இப்பொழுது தன் தாய் பிறந்த மாநிலமான தமிழ்நாட்டிற்கு செல்வதாகவும் கூறினாள். அவன் அவளை பார்த்து முழுமையாக உன்னை பற்றி கூறினால்தான் என்னால் உதவ முடியும் என்றான். அவள் தயக்கத்துடன் தன் தாய் ஒருவனை நம்பி ஊரை விட்டு வந்தவள் என்றும் தன் பிறப்பிற்கு காரணமானவன் தன் தாயை தன் இச்சை தீர்ந்தவுடன் விலை பேசி விற்றுவிட்டான் என்று சொல்லும் போது அவனுக்கு அவள் துர்க்கையைப் போல தெரிந்தாள். மேலும் தொடர்ந்து, என் தாய் என்னை இங்குதான் ஈன்றாள். எந்த குழந்தைகளுக்கும் அப்படி ஒரு பிறப்பு இருக்கவே கூடாது. முடிந்தவரையில் அந்த ஈன பிறப்புகளின் நடுவே என்னை பாதுகாத்தால். உங்களுக்கு தெரியுமா, சிறு பிள்ளைகள் என்று கூட பார்க்க மாட்டார்கள். ஒரு கட்டத்தில் என் தாய் தனியே என்னை அழைத்து வந்து வளர்த்தார். அதனால் அவள் பட்ட துன்பத்தை வார்த்தைகளால் சொல்லவே இயலாது. எனக்காக அவளுக்கு பிடிக்காததை செய்ய பழகிக்கொண்டு என்னை வளர்த்தாள். என் தாய் போன்றவர்கள் மற்றவர்களைப் போல வாழ முயன்றாலும் இச்சமூகம் விடுவதில்லை. பெண்களுக்கு மட்டும் ஏன் இந்த துன்பம்? நீங்கள் எங்களுக்கு தந்த அடையாளம்தான் என்ன? நான் ஒரு இளங்கலை பட்டதாரி, ஆனால் என் அடையாளமாக சமூகம் தந்தது விலைமாதின் பெண். நீங்கள் பார்த்தீங்களே, அந்த இருவரும் எனக்கு விலைமாதின் பெண்ணுக்கு பதிலா விலைமாது பட்டத்தை தர ஆசைப்படும் அரக்கர்கள். அவங்க கிட்ட இருந்து தப்பித்து வந்தேன் என்று கூறி நிறுத்தினாள். பரிதி அவளின் நிலையை பார்த்து வருத்தம் கொண்டு அவளுக்கு கண்டிப்பாக உதவ வேண்டும் என்று முடிவு செய்தான். ஒரு முடிவுடன் அவளிடம் உன் பேர் என்ன என்று கேட்டான். அவள் நிறைமதி என்று கூற அவனுக்கு அப்பெயர் பிடித்திருந்தது. நிறைமதி, முழுமையான அறிவுடையவை அவள் மனதில் கூறிக்கொண்டான். நான் உன்னை ஒரு முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடுறேன். அவங்களுக்கு உறுதுணையாக இருப்பதுதான் உன் வேலை. இதுக்கு சம்மதமா? அப்படியே பகுதி நேரமா மேலும் படிப்பதற்கும் வழி செய்கிறேன் என்று சொன்னான். மதி மகிழ்ச்சியுடன் தலையாட்டினாள். மனதில் ஒரு குரல், இவரை நம்பிப்போ மதி, உனக்கு நல்லதே நடக்கும் என்று கூற இவளும் ஆமாம், எனக்கும் இவரிடம் ஒரு பாதுகாப்பு உணர்வு தோன்றுகிறது என்று கூறினாள். இது உண்மைதானே. சில நேரங்களில் நமக்கு சில பேரிடம் அவ்வுணர்வு தோன்றும். அவர்கள் நமக்கு நெருங்கியவராக இல்லாமலும் இருக்கலாம். சில நபர்கள் மட்டுமே பொய்த்து போவர். மதிக்குத்தான் அவன் அரவணைப்பிலே புரிந்து விட்டதல்லவா. காலங்கள் நகர ஆசிரமத்தில் மதி நன்கு பொருந்தி கொண்டால். மேலும் படித்து இப்பொழுது வழக்கறிஞராக உள்ளாள். பரிதி அவளிடம் ஒவ்வொரு வளர்ச்சியிலும் உடனிருந்தான். பழகிய காலங்களில் அவளுடைய செய்கையால் அவனை ஈர்த்தாள். ஒரு நாள் முடிவுடன் பரிதி தன் மனதில் உள்ளதை அவளிடம் தெரிவிக்க, அதற்கு அவள் முகத்தில் எந்த உணர்ச்சியும் காட்டாமல் என்மேல் எப்போது இம்மாதிரியான எண்ணம் தோன்றியது என்று கேட்டாள். இக்கேள்வியை பரிதி எதிர்பார்த்தால் புன்னகையுடன் பின்வருமாறு கூறினான். என் காதல் உன் முதல் பார்வையிலும் தோன்றவில்லை, உன் முகவுரையிலும் தோன்றவில்லை, உன் முக அழகிலும் தோன்றவில்லை, உன் அக அழகு புரிந்ததால் தோன்றியதடி என் நிறைமதியே என்றான். இதை கேட்ட மதிக்கு அந்நொடியில் பரிதி மேல் காதல் தோன்றவில்லை எனினும் தோழமையுடன் மேலும் உள்ளுக்குள் ஒன்று தோன்றியது நிஜம். மதி தன் மனதில் தோன்றியதை அப்படியே உரைத்தாள். இது போதாதா பரிதிக்கு? அவளின் விருப்பத்திற்கு என்றும் மதிப்பு கொடுப்பேன் என்று கூறி அவளை தன் துணைவியாக வாழ்க்கையில் இணைத்து கொண்டான். அவ்வுறுதியை இன்று வரை கடைபிடிக்கிறான். அவர்களுக்கு 4 வயதில் ஒரு ஆண் குழந்தை உள்ளது. குழந்தைகளின் கூச்சல் அவர்களை நிகழ்காலத்திற்கு கொண்டு வந்தது. அவள் எழவும் உடனே மயங்கி விழ பரிதி பதற்றத்துடன் அவளை அங்கிருப்போர் உதவியுடன் மருத்துவமனையில் சேர்த்தான்.
அவள் தாய்மை அடைந்திருப்பதாக மருத்துவர் சொன்னவுடன் மகிழ்ச்சி இருவர் முகத்திலும். பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் என்று மருத்துவர் பருதியிடம் கூறினார். அவருக்கு பதிலாக மதி மருத்துவரிடம், அவர் என் அன்னையை விட நன்றாக பார்த்துக்குவார் டாக்டர் என்றாள். மருத்துவர் பருதியை பெருமையுடன் பார்த்து வாழ்த்து கூறினார். பருதி தன் மனைவியை நேசத்துடன் பார்த்தான். மனதில் இதைவிட மதிப்பு வேறு யாராலும் தர முடியாது என்று எண்ணிக்கொண்டான். மகிழ்ச்சியுடன் வீடு வந்த பொழுது அவர்களின் இளவரசன் தனக்கு பாப்பா வரப்போற குசியில் வழக்கத்தை விட சற்று அதிகமாகவே தந்தையிடம் வம்பு செய்தான். இருவரும் எப்பொழுதும் இப்படி வம்பு செய்வர். சிரித்து கொண்டிருந்த மனைவியை மகிழ்ச்சியாய் பார்த்து கொண்டு அவளிடம், இப்பவே இவனை என்னால் சமாளிக்க முடியல, இனி இவன் பாப்பாவோடு கூட்டணி வச்சு என்ன ஒரு வழி பண்ணிடுவானே என்று புலம்பினான். அந்நேரம் அவன் நண்பன் வர அவனிடம் தங்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துவிட்டு தான் வந்த செய்தியை கூறினான். அவனை பற்றிய குறிப்பு: அவனும் படுதியுடன் வேலை பார்ப்பவன், விளையாட்டு குணம் கொஞ்சம் அதிகம் உண்டு, நல்லவன், வாழ்க்கையை நன்றாக அனுபவிக்க வேண்டும் என்று நினைப்பவன். அவனுக்கு திருமணம் நிச்சயமாகிவிட்டது. பத்திரிகையை கொடுக்கவே இப்பொழுது வந்துள்ளான். இருவரும் அவனுக்கு வாழ்த்து தெரிவிக்க, போடா, எப்ப பார்த்தாலும் பெரியவங்க அட்வைஸ் பண்ணி கொள்றாங்கடா, ஆனா எனக்கு பெண்ணை ரொம்பவும் பிடிக்கிறதால அமைதியா போறேன் என்றான் படுதியின் நண்பன். கல்யாணம் என்றாலே ஆண்களின் சுதந்திரம் போயிடும் என்று நினைக்கும் கேரக்டர். அம்மனப்பான்மையில்தான் பெண்களையும் இருப்பர் என்று யார் இவனிடம் சொல்வது? இவனுக்கு புரிய வைப்பதும் நமக்கு கஷ்டம்தான். எதில் எப்படியோ தன் இணையை நன்கு பார்த்து கொள்வான் என்பதில் ஐயமில்லை. அவர்களிடமிருந்து விடைபெறும் பொழுது பருதியை கட்டிக்கொண்டு, மச்சி, என் பேச்சுலர் லைஃப் கொண்டாட்டம் எல்லாம் முடிஞ்சு போச்சு என்றவனின் குரலில் சோகம், ஆனால் முகத்தில் மலர்ச்சி. நன்றி.